மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரை சேர்ந்தவர் மோனலிசா பாசி மாலைகளை விற்றுக்கொண்டு பிழைப்பு நடத்தி வருகிறார். இவர் உத்தரப்பிரதேசத்தில் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் மகா கும்பமேளாவில் பாசி ருத்ராட்ச மாலை உள்ளிட்டவற்றை தனது நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினர்களுடன் சேர்ந்து விற்று வந்தார். மோனலிசாவின் நீல நிற கண்கள் காண்போரை கவர்ந்தது. அவரை ஐஸ்வர்யா ராயுடன் ஒப்பிட்டு ரீல்ஸ்களை பறக்க விட்டனர். யூடியூபர் ஒருவரின் பேட்டியால் கும்பமேளாவில் வைரலான மோனலிசா மக்கள் அவரை ஐஸ்வர்யா ராயுடன் ஒப்பிட்டாலும் தனக்கு பிடித்தவர் சோனாக்ஷி சின்ஹா என்கிறார். மோனலிசாவின் அழகும் கண்களும் கண்காட்சிக்கு வரும் மக்களின் கவனத்தை ஈர்த்தது. மோனலிசா படிக்கவில்லை, மாலைகளை விற்று பெற்றோருக்கு உதவுகிறார். கும்பமேளாவில் வைரலான மோனலிசாவை சூழ்ந்து கொண்ட பலரும் புகைப்படங்களை எடுத்து டார்ச்சர் செய்து வந்தனர். ஒரு கட்டத்தில் கண்ணீர் விட்டு அவர் தனது சொந்த ஊருக்கே திரும்பினார். யூடியூபர்கள் பலரும் எல்லை மீறினார்கள். இந்த நிலையில் பாலிவுட் இயக்குனர் சனோஜ் மிஸ்ராவால் மோனலிசாவின் வாழ்க்கை மாறப்போகிறது. நியூஸ் 18 ஹிந்தியுடனான சிறப்பு நேர்காணலில் இயக்குனர் சனோஜ் மிஸ்ரா மோனலிசாவின் தோற்றம் மற்றும் அவரது அப்பாவித்தனம் தனக்கு மிகவும் பிடித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். தான் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட டைரி ஆஃப் மணிப்பூர் படத்தில் அவருக்கு ஒரு கதாபாத்திரத்தை வழங்க விரும்புவதாகவும் கூறினார். உண்மையில் இப்படி ஒரு பெண்ணைத்தான் தேடிக்கொண்டிருந்தேன் எனவும் தனது படத்தில் விவசாயி மகளாக அவரை நடிக்க வைக்க விரும்புவதாகவும் இயக்குனர் சனோஜ் கூறியிருந்தார். ஆனால் விரைவில் மோனலிசாவை சந்திக்க உள்ளதாகவும் அவர் கூறினார். மேலும் மோனலிசாவுக்கு நடிப்பு வகுப்பு எடுக்க போவதாகவும் நடிப்பு கலையை கற்றுக் கொடுப்பேன் எனவும் தெரிவித்தார். சனோஜ் மிஸ்ரா டைரி ஆஃப் மணிப்பூர் படத்திற்கான பணிகளில் பிஸியாக இருக்கிறார். இந்த டைரி ஆஃப் மணிப்பூர் திரைப்படம் மணிப்பூர் பிரச்சனையை அடிப்படையாக கொண்டு உருவாக உள்ளது. இந்த படத்தின் மூலம் பாலிவுட் நடிகர் ராஜ்குமார் ராவின் மூத்த சகோதரர் அமித் ராவ் பாலிவுட்டில் அறிமுகமாக உள்ளார்.